இளைஞர்கள் இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க உணர்வுகளை வச்சு உங்களை தூண்டி விட்டு உங்களோட பலமான பிரதித்துவத்தை அழிக்க பார்க்குறாங்களே தவிர உங்களை தலை நிமிர விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும்னு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. ஆனால் அந்த சட்டம் தோட்டத்துக்குள்ளார மட்டும்தான் இருக்கே தவிர இலங்கை நாட்டின் அரசியல் அமைப்பில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியோட பிரதான வேட்பாளர் நுவரேலியா மாவட்டத்தில் மலையக மக்களின் தலைநகரத்தில் ஒரு பிரதான வேட்பாளர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் வேற யாரும் இல்லை, ஒரு தோட்ட முகாமையாளர். இந்த தோட்ட முகாமையாளர் யாருன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. கொட்மலையில் இருக்க ஒரு பெருந்தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் இவர். அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மஸ்கேலியால இருந்து ஒரு தோட்டத்தில் விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் இவர். காணொலி முன்னால வந்து துரமாருக்கு துப்பாக்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது சொன்னது வேற யாரும் இல்லை, இவரே தான். ஒரு தோட்ட முகாமையாளரை பொறுத்த வரைக்கும் அவரோட சிந்தனை என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். இளைஞர்கள் தோட்ட முகாமையாளரை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் வேலை செய்யலாம் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபரை நீங்க பாராளுமன்றம் அனுப்புனீங்கன்னா நாளைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, உங்க குழந்தைகளால இந்த தோட்டத்தில் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு தீர்மானிச்சாங்க. அதே நேரத்தில் நானும் ஒரு விஷயம் வந்து இங்க இருக்க ஒருத்தர் கிட்ட நான் சொல்லி ஆகணும். இப்ப சொல்றாங்க தானே, நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்றேன், மாத்தலையில தோட்டத்தில் வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட மகனை கை குழந்தையோட அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. அதை போய் தட்டி கேட்டது நாங்க. அதே மாதிரி ரத்னபுரையில் தோட்ட தொழிலாளி 10 நிமிடம் தாமதமா வந்தனால அந்த தோட்ட தொழிலாளியின் கணவனோட தலையில ஒரு போத்தலை உடைச்சாங்க. போய் தட்டி கேட்டது நாங்க. நுவரேலியா மாவட்டத்தில் பேட்ரோ தோட்டத்தில் என்னாச்சு? நம்ம தொழிலாளர்களை வந்து தோடு பொட்டை கலட்டிட்டு வர சொன்னாங்க. அதை போய் நாங்கள் தட்டி கேட்டோம். தட்டி கேட்டதுக்கு சொன்னாங்க சண்டித்தனமான அரசியல். இது சண்டித்தனமான அரசியல்னா நான் மக்கள் கிட்ட ஒன்று கேட்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னால 54 ஃபேக்டரியை எரிச்சாங்க. அது சண்டித்தனமான அரசியல் இல்லையா? அதே மாதிரி ஹெல்போட தோட்டத்தில் நம்ம தொழிலாளர்கள் துன்புறுத்தி தலையை வெட்டி நடு ரோட்ல போட்டாங்க. அது சண்டித்தனமான அரசியல் இல்லையா? எல்லாத்தையும் விட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட முக்கியஸ்தர்களை ஹட்டன் நடு நகரத்தில் சுட்டு கொண்டாங்க. அது சண்டித்தனமான அரசியல் இல்லையா? எல்லாத்தையும் விடுவோம். பாராளுமன்றத்துக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால ஜனாதிபதியின் கட்சி போய் நின்று சொன்னாங்க பாராளுமன்றத்தை எரிக்கணும்னு. அது சண்டித்தனமான அரசியல் இல்லையா? அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் கட்டாயம் சிந்திச்சாகணும். இன்னைக்கு நம்ம பிரதித்துவத்தை பாதுகாத்தாகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு முடிவெடுத்தோம். நுவரேலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யானை சின்னத்தில் போகணும். நிறைய தலைவர்கள் நிறைய தலைவிகளுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, எதுக்காண்டி நாங்கள் யானை சின்னத்தில் போக சொன்னோம். நாங்கள் யானை சின்னத்தை தீர்மானிச்ச ஒரே ஒரு காரணம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அனைவருக்கும் தான் பிரதித்துவத்தை கொடுக்க பார்க்குறோம். ஆகவே தான் நாங்கள் யானை சின்னத்தை தீர்மானித்தோம். பெரும்பான்மை சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் வாக்களிக்கிறதுக்கு. கட்டாயம் வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இளைஞர்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மள்கிட்ட இருக்கிறது 10,000 வீடுகள் தான். 1 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. 10,000 லட்சம் குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்கறது ரொம்ப சிரமம். ஆனால் அதே நேரத்தில் காணி உறுதி பத்திரங்களை நினைச்சா கட்டாயம் வழங்க முடியும். இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இருக்கீங்க, பெரியோர்கள் இருக்கீங்க. இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் பொதுவானது. பெரியோர்களை பொறுத்த வரைக்கும் 30-35 வருஷம் நீங்க தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இபிஎஃப் பிடிஎஃப் காசை சேமிச்சிருக்கீங்க. இபிஎஃப் பிடிஎஃப் காசை சேமிச்சு நீங்க ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான், எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்கள் உங்க சொந்த காணியில் ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும், இளைஞர் மற்றும் இளைஞர் யுவதிகளை பொறுத்த வரைக்கும் அடிப்படை நோக்கம் ஒன்று இருக்கு. என்னோட தாய் தந்தைக்கு நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் சொந்த காணியில். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பணம் இருந்தாலும் சரி, நோக்கம் இருந்தாலும் சரி, உரிமை இல்லாதனால ஒரு செங்கலை கூட வைக்க முடியாத நிலைமையில இருக்கும். அதனால தான் நான் மக்கள் கிட்ட சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, சலுகை அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை. நான் கடைசியாக சொல்றது, மலையக மக்களை இழிவுபடுத்துறதுக்கு இல்லையே தவிர தெளிவுபடுத்துறதுக்காண்டி. நம்ம எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், நான் சொல்ல போற விஷயத்தை வந்து சும்மா எப்பவுமே கோத்து விடாம தெளிவாக கேட்டுக்கங்க.
நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஒரு சமூகமா ஒரே ஒரு தவறான சிந்தனையை வளர்த்து வச்சிருக்கோம். நம்மளை நாமே தாழ்த்தி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். அந்த சிந்தனை மாறி ஆகும். அப்படி ஒவ்வொரு இடத்துல நம்மளை குறைவா பேசும்போது நம்ம வெளிக்காமிக்கிறோம். எங்களுக்கு அனுதாபம் தான் தேவை, அங்கீகாரம் தேவைன்னு. இறுதியாக மக்களை நான் உங்களை சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் அனுதாபம் இருந்தா சலுகை மட்டும்தான் கிடைக்கும், அங்கீகாரம் இருந்தா உரிமைகள் கிடைக்கும். நம்மளுக்கு முடிவு பண்ணியாகணும். அனுதாபம் முக்கியமா, அங்கீகாரம் முக்கியமா? அனுதாபம் நம்மளுக்கு தேவையில்லை, அங்கீகாரம் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு மறைந்த தலைவர் ஆர்வம் தொண்டமான் சொல்லிட்டு போயிருக்காரு, கெஞ்சு கேட்டா பிச்சை, துணிஞ்சு கேட்டா உரிமை. நாங்க எங்க உரிமையை தான் கேட்கிறோமே தவிர வேற எதுவும் கேட்கணும். ஆகவே நாங்க இந்த மாவட்டத்தில் யானை சின்னத்தில் இலக்கங்கள் 4, 6, 7 வாக்குகள் கேட்கிறோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் சலுகை அரசியல் செய்ய மாட்டோம். எங்களுக்கு வாக்களிச்சா கல்வி காணி அடையாளத்துக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க, அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் பாவம் வெயிலையும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, நான் முடிச்சிட்டேன். ஆனா மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு, என் உரையை முடிக்கிறதுக்கு முன்னால அதை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தலைவர்களே, தலைவிகளே, நீங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கணும். தேர்தல் காலம் 14ஆம் தேதி காலையில எல்லாரும் கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை செஞ்சுட்டு, எல்லாரும் கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை செஞ்சுட்டு, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நேரா வாக்கு செலுத்துற இடத்துக்கு போங்க. பூஜை செஞ்ச பிள்ளையார் முதல் இடத்துல படுத்திருப்பாரு. அந்த பிள்ளையாருக்கு ஒரு புல்லடியை போட்டுட்டு இலக்கங்கள் 4, 6, 7க்கு வாக்களிச்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வெற்றி பெற செய்வார் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.